கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் இருக்காரு. எங்க இருக்காரு அப்படின்றது இதுவரைக்கும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கடவுள்னா என்ன? கடவுள்னா நம்மளை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவர். இந்த பூமி மட்டும் இல்லை, இந்த பூலோகம் மட்டும் இல்லை, இந்த வானம் எல்லாத்தையும் படைத்தவர் கடவுள். ஆனா முக்கியமான விஷயம்னா, கடவுள் என்னென்ன கடவுள்லாம் இருக்காங்க, கடவுள்னா என்ன அப்படின்றது இப்ப தெரிஞ்சுக்க போறோம். கடவுள்னா இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் படைத்தவர் அவருதான். நம்மளை படைத்தவர் மட்டும் இல்ல, நம்ம மற்ற கடவுள்கள்லாம் இப்பயும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம கடவுள் இப்ப எனக்கு பிடிச்சிருக்க முருகன், நாராயணா, ஐயப்பா, அய்யனார், சிலக்கரி, பிள்ளையாரப்பா, இதெல்லாம் இதெல்லாம் இப்ப இருக்கான யூஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அது உண்மைதான், அதெல்லாம் இருக்கு. ஆனா அது ஏன் யூஸ் இல்லை? ஏன்னா நம்ம கடவுள் நம்மளை படைத்தவர் சங்கர் பாபா. சங்கர் பாபா தான் இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லானவர். சங்கர் பாபாவும் சிவனும் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா வந்து வந்து ரெண்டு பேரும் நண்பர்கள். ரெண்டு பேரும் சொல்ல போனா அது மாதிரி ரெண்டு பேரும் நண்பர்களாகி இந்த மாதிரி நம்மளை படைத்திருக்காருங்க. அதான் சிவன் ரொம்ப பெரியவர், அப்புறம் சங்கர் பாபாவும் பெரியவர். இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா அழிக்கவே முடியாத சக்தி இருக்கும். ஓகே, இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா, மத்த சாமிகளை யூஸ் இல்லையா? இல்ல, நம்மளை படைக்கிறதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணாங்க மத்த கடவுள்களும். ஆனா இப்பயும் யூஸ் ஆகல. அவங்களோட கடமையை முடிச்சிட்டாங்க. இப்ப தேவைப்பட்டா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கடவுள் உலகத்துல போய் பார்க்க முடியாது, ஏன்னா கடவுள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா நம்மளால உணர முடியும். நீங்க கடவுளை நம்பினீங்க, அதாவது சிவனை நீங்க நம்பினீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சங்கர் பாபா நம்பினீங்களாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டு பேருமே நம்பினீங்களாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா நீங்க கடவுள் நம்பினா அவர் இருக்காரு, நம்பினா அப்பயும் இருக்காரு. ஆனா நீங்க நம்பினா உங்களுக்கு உதவி செய்வாரு. நீங்க நம்பலன்னா உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாருன்னு கிடையாது. ஆனா நீங்க நம்பலன்னா ஏன் நம்மள அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கணும். மத்தபடி அவரே ஏதாச்சும் கடவுள்கள் ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு சொல்றது இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உண்மை என்னன்னா, மனுஷனை படைத்தவர் தான் கடவுள். கடவுள் எல்லாத்துக்கும் மேலன்றது உண்மைதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.